அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது கொங்கு மண்டல சதகம். சதகம்னாவே நமக்கு தெரியும், இது ஒரு சிற்றிலக்கிய வகை. இந்த சிற்றிலக்கிய வகையில சதகம் என்று சொல்லும்போது 100 பாடல்களை உடைய நூல் என்று பொருள். சதகம் என்றால் 100 பாடல்களை கொண்ட கட்டளை கலித்துறையால் பாடப்பட்ட ஒரு இலக்கியம் தான் கொங்கு மண்டல சதகம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா கார்மேகன் கவிஞர். இவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த விஜயமங்கலத்து பகுதியில் வாழ்ந்தவர், ஒரு சைன வித்வான். இவர் எழுதிய 17ஆம் நூற்றாண்டில் எழுதிய நூல் தான் கொங்கு மண்டல சதகம். கொங்கு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா பொன், தேன், பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கு கொங்கு மண்டலத்தினுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற ஒரு முக்கிய ஆவணமாக இந்த கொங்கு மண்டல சதகம் என்ற சிற்றிலக்கியம் திகழ்கிறது. இதனுடைய முக்கிய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பகுதிகளில் நாடுகள், தலங்கள், சிறப்புகள், வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை எடுத்துக் கூறும் மிகப்பெரிய ஒரு கொங்கு மண்டலத்தை பற்றிய மிகச்சிறந்த ஒரு ஆவண காப்பகமாக இந்த நூல் திகழ்கிறது. என்னன்னா, கொங்கு என்று சொன்னால் கெங்கு, கெங்கர், கங்கர் என்று சொல்கின்ற நிலையில் அவர்கள் பேசுகின்ற மொழியை வைத்து கொங்கு மண்டலமானது வகைப்படுத்தப்பட்டது. கொங்கு மண்டலம் 24 நாடுகளை உள்ளடக்கியது. அதாவது பழனி, வெள்ளிமலை, பெரும்பாலை, பொதிகை என்ற நிலைகளில் 4 எல்லைகளை கொண்ட இந்த 24 நாடுகளில் அண்டநாடு, அரையநாடு, திருவாவினன்குடி போன்ற பல 24 நாடுகள் இதை சுற்றி அமைந்துள்ளன. அதாவது அந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது கொங்கு மண்டலத்தினுடைய பகுதி நாடுகள் என்று சொல்லும்போது கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாவட்டங்களில் இருக்கின்ற ஊர்களை சேர்த்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளையும் இணைத்து கொங்கு மண்டலம் 24 நாடுகளை உடையதாக அமைகிறது. கொங்கு மண்டல மக்களின் வாழ்க்கை முறை, பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய சிறப்பு, முன்னோர்களானவர்கள் வரலாற்றில் இருந்து அவர்களுக்கு செய்த தொண்டுகள், எப்படி இந்த கொங்கு மண்டலமானது உருவாக்கப்பட்டது. மிக முக்கியமாக கொங்கு மண்டலம் என்பது சேரர்கள் ஆண்ட பகுதி என்று கொள்ளப்படுகிறது. சேரர்கள் ஆண்ட இந்த பகுதியை சுற்றி கிழக்கிலே தொண்டை நாடு, தென்கிழக்கிலே சோழ நாடு, தெற்கே பாண்டிய நாடும் அமைய சேரர்களை ஆண்ட இந்த பகுதி கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தின் சிறப்புகளை எடுத்துச் செல்லும் இந்த நூலில் கொங்கேல் தலங்கள் என்று சொல்கின்ற அளவில் 7 தலங்கள் கொங்கு மண்டலத்தில் சிறப்பான தலங்களாக பெயர் பெற்றுள்ளன. அந்த தலங்கள் என்னவென்றால் பவானி கூடுதுறை, இதுதான் திருநன்னார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஊர். இங்க என்னன்னா ராகு, கேது என்ற 2 நிலைகள்ல ஞாயிறு திங்களும், அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வருகின்ற நிலைகளில் இந்த பவானி ஆறும் பொன்னி என்று அழைக்கப்படக்கூடிய காவிரி ஆறும் கூடுகின்ற நிலையில், அதனால்தான் பவானி கூடுதுறைன்னு சொல்றோம். இந்த கூடுதுறையில் மக்கள் நீராடினால் அவர்கள் மேலுலகம் செல்வார்கள் என்று ஒரு ஐதீகம் இருக்கின்றது. இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்கின்ற நிலையில் பவானி என்ற கொங்கேல் தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. அதை தொடர்ந்து கருவூர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரூர் மண்டல பகுதிகளை சார்ந்தது. அடுத்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லுவோம். அதாவது அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, உபயோக வாகனாக சிவன் காட்சியளிக்கின்ற அந்த தலம், அதனுடைய சிறப்புகள், வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த கொங்கு மண்டல சதகம் சொல்கின்றது. அதைத் தொடர்ந்து திருமுருகன் பூமி, கொடுமுடி, அவிநாசி, வெண்சமக்கூடல் என்ற இந்த 7 தலங்கள், அதாவது கொங்கேல் தலங்களை பற்றிய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக இந்த கொங்கு மண்டல சதகம் விளங்குகிறது. கார்மேக கவிஞர் எழுதிய இந்த கொங்கு மண்டல சதகம் தான் மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பாலசுந்தர கவிராயரும் கம்பநாத சுவாமிகளும் கொங்கு மண்டல சதகங்களை எழுதியுள்ளனர். இப்போது கொங்கு மண்டல சதகம் 3 நூல்கள் இருந்தாலும் கார்மேக கவிஞர் எழுதிய இந்த கொங்கு மண்டல சதகம் என்ற நூல் மட்டுமே மிகச்சிறந்த நூலாகவும், 17ஆம் நூற்றாண்டில் இவர் எழுதிய இந்த நிலைகளில் மக்களுடைய வாழ்க்கை, பண்பாடு, புவியியல் அமைப்புகள், கொங்கு மண்டலத்தின் சிறப்புகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கொங்கு மண்டலத்திற்கே உரிய தனி சிறப்புகளை இந்த பகுதிகள் எடுத்துரைக்கின்றன. அதோடு கொங்கு மண்டலத்தினுடைய தலங்கள் சார்ந்தும், வளர்களாகிய காங்கேயம் போன்ற வளர்களை பற்றியும், கோப்பனன் போன்ற வீரர்களை பற்றியும், ஒரு வீரன் எவ்வாறு வாழ வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, வீரர்களுடைய சிறப்புகள் என்ன, வீரர்களை எப்படியெல்லாம் கொங்கு மண்டல மக்கள் போற்றினார்கள், எத்தகைய வளர்கள் வாழ்ந்தனர் என்ற நிலைகளில் கொங்கு மண்டலமானது, கொங்கு மண்டல சதகம் அவர்களை பற்றியெல்லாம் சொல்கிறது. அதைத் தொடர்ந்து வரலாற்று நிகழ்வுகளாக கொங்கு மண்டல பகுதிகளில் என்னென்ன வரலாற்று சிந்தனைகள், வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன, அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒட்டிய சிந்தனைகள் மக்களிடம் எப்படி வலுப்பெறுகின்றன என்ற நிலைகளை நாம் இந்த கொங்கு மண்டல சதகம் என்ற சிற்றிலக்கியத்தில்
காண முடிகிறது. அதைத் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தினுடைய மன்னர்கள் யாரெல்லாம் ஆட்சி செய்தனர், எந்த பகுதிகளெல்லாம் ஆட்சி செய்தனர், அந்த மன்னர்களுடைய சிறப்புகள் என்ன, மன்னர்கள் எதையெல்லாம் மக்களிடம் விதைத்தார்கள், தர்ம சிந்தனைகள் என்ன, எந்த சிந்தனைகளை தூண்டினால் மக்கள் அந்த கொங்கு மண்டல பகுதி சிறப்படைந்ததாக இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொங்கு நாடு வளமுடைய நாடாக இருந்தால் எங்கும் எழில் கொளிக்கும் என்பதுதான் இந்த மிக முக்கிய நிகழ்வாக நாம் இந்த பகுதிகளிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. புராண இதிகாசங்களில் சொல்லக்கூடிய சான்றுகளுக்கு இந்த கொங்கு மண்டல சதகம் இதில் சொல்லப்படுகின்ற சான்றுகள் புராண இதிகாசங்களிலும் உள்ளன, சங்க இலக்கியங்களில் உள்ளன, கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் சொல்லப்படுகின்ற செய்திகள் இந்த கொங்கு மண்டல சதகத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகளும் ஒப்பிடும் பொழுது கொங்கு மண்டல சதகம் ஒரு ஆவண காப்பகமாகவும் கொங்கு மண்டல மக்களின் வாழ்க்கையை அவர்களுடைய பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் ஒரு நூலாக விளங்குகிறது என்று கூறலாம். காரவேல கவிஞர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் என்பதால் கொங்கு மண்டல பகுதிகளை பற்றியும் அங்கு வாழ்ந்த சித்தர்கள் பற்றி கூட சொல்கிறார். கஞ்சமலை சித்தர், கொங்கினி சித்தர் போன்ற பல்வேறு சித்தர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர் என்ற நிலைகளில் கொங்கு மண்டல சதகமானது கொங்கு மண்டல பகுதிகளை அறியவும் அப்பகுதி மக்கள் வாழ்க்கையை அவர்கள் சாதித்த நிகழ்வுகளை முன்னோர்கள் பற்றி அறிந்து கொள்ளவும் ஒரு மிகச்சிறந்த நூலாக அமைகிறது. இன்று கொங்கு மண்டல சதகம் என்பதை பற்றிய அறிமுகத்தை அறிந்து கொண்டோம். அடுத்த வகுப்பில் கொங்கு மண்டல மன்னர்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.